ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு சில பர்சனல் ரீசன்ஸ்னால சுத்தமாக என்னால் வீடியோஸ் போட முடியல. லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 months பேக் இருக்கும். எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல் எஸ் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அண்ட் நாங்கள் மலேசியா போயிட்டு வந்தே பார்த்தீங்கன்னா 6 months கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் அங்கே எங்கெங்கே போனோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் பார்த்தா தான் எனக்கே ரீகலெக்ட் ஆகும். நாங்கள் மலேசியாவில் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லங்காவி. அங்கே பேவியூங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் எதுவும் ஷேர் பண்ண போகிறது இல்லை. பட் லங்காவி போனால் நம்ம எந்தெந்த ஏரியாஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கீழே இருக்கு பாரு ஸ்விம்மிங் பூல். கீழே பாரு சீ ஹார்ஸ். போலாம் போலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண ரூமோட ஃபுல் ரூம் டோர் இப்போ பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலிங் ஆப்ஷனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரூம் என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் இருக்கும். இங்கே வெட் ஏரியாஸ், ட்ரை ஏரியான்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டாய்லெட்ரிஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே 2 கிளாஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன வார்ட்ரோப். இங்கே வந்துட்டு அயன் பாக்ஸ், அயனிங் டேபிள், பாத்ரோப் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆமா சல்லா ஹேர் ட்ரையர், லாக்கர். இது வந்து ஸ்லிப்பர். சரி நான் இதை எடு, ஓப்பன் பண்ணு. ஸ்லிப்பர் ஓப்பன். பாத்ரூம் ஸ்லிப்பரா இல்லை வெளியில் போச்சு. கொடுங்க, கீழே கொடுங்க. I'm going to wear it. திருப்பி போடு. See? எப்படி போடு? See? Anda, see? இதை எடு, இதை கச்சரால போடணும். இதை எடு, கீழே குப்பையா போடக்கூடாது. எடுங்கம்மா. ஓகே. இது ஒன்று இருக்கு, தள்ளு. பர்சுவே நான் இதை எடு. ஃப்ரிட்ஜ் இருக்கு பாரு. ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனில் தான் இருக்கு. சில்லுன்னு இருக்கா? What? It's not snow, it is ice. Coffee station. திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி அப்புறமா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? இங்கே என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா? ரூம் சர்வீஸ் நம்பர். ஏன் லைட்லாம் ஆஃப் பண்ணீங்க? அப்படியே இந்த சைடு வந்தோன்னா சூப்பரான ஒரு பேவியூ. எங்கே டெலிஃபோன் வருது? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். நம்ம வந்து எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கோம்? 12th ஃப்ளோரில் இருக்கோம். அது வந்து அங்கே அந்த ஏரியா வந்துட்டு போர்ட், அங்கே தான் ஃபெரியெலாம் வரும். Yeah, it is haunted. And there's no way I'm going there. You can't go there. Of course not. அப்படியே இந்த ரூம் வந்துட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு கனெக்ட் ஆகும். அங்கே வந்துட்டு எங்கள் சிஸ்டர் ஃபேமிலி இருக்காங்க.
No, I cannot go there. Okay, ready ஆலாமா? Come, let's get ready. For what? Lunch போணும்ல? Okay. போலாமா? We are already ready. Okay. The dress. In the எங்களோட ஃப்ளைட் ட்ராவல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் இருந்தது. ஸோ எங்களுக்கு தூக்கமும் சரியாக இல்லை, பசி வேறு ஒரு சைடு. ஸோ லஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்னென்ன டீ ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். அங்கே இருக்க டீ ஃப்ளேவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் மாதிரி இருக்காது. ஸோ அங்கே போயிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டீ தான். பட் ட்ராவலிங் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே ஐ திங்க் டீ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போமா? அண்ட் ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் லஞ்சுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. எங்களுக்கு இருந்த பசியில் எது கிடச்சிதோ அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பட் அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் ட்ராவல் பண்ண டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கம் தேவைப்பட்டது. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் நேப் எடுத்தோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே பிளானில் வந்துட்டு எங்களுக்கு அவுட்டிங் எந்த பிளானும் இல்லை. பட் அவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திருப்பி வந்து லிஃப்டா? அங்கே ஒரு பீச் இருக்குன்னாங்க, பென்டைசனாங்னு. நான் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் இருந்து. அண்ட் அங்கே போகிறதுக்கு நாங்கள் ப்ரைவேட்டாக தான் கேப் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எங்களோட பேக்கேஜில் வந்து கேப் இன்க்ளூடட். பட் என்னென்னா டிரைவர்ஸ் வந்து 6 o'clock மேலே ஒரு செகண்ட் கூட நமக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டைமிங் வந்து 6 o'clock முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டாக தான் புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பீச் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸ். நைட்டு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 9:30 இருக்கும். பட் அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த பீச்சில் வந்துட்டு மார்னிங் வந்து நிறைய அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நைட்டு வந்து அந்த ஃபயர் ஷோஸ் அந்த மாதிரி நிறைய ஷோஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் அந்த பீச். நம்ம ஒரு பீச் மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌடடாலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. பட் நிறைய ஷோஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃபயர் ஷோ நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த ஃபயர் ஷோ வந்து ஃபுல்லாக நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இந்த கேஷுவல்ஸ், நைட் வேர்ஸ், அப்புறம் பீச் வேர்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அண்ட் ஹேட்ஸ் கலெக்ஷனும் நிறையா இருந்தது. அண்ட் அங்கே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் இருந்தது. ஸோ உங்களுக்கு சாக்லேட் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இங்கே போகலாம். நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அதுவும் கம்மி ரேட்டில் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கலாம். அண்ட் மலேசியா போனாலே அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். அண்ட் நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டனால ஒரு 2-3 ஷாப்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்த ஷாப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அங்கே வந்து மெயினாக மீட் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க. வெஜ்ஜும் இருக்கும், பட் நம்ம கேட்டுட்டு வாங்குறது வந்து பெட்டர். அங்கே இருந்த ஷாப்லேயே இந்த ஷாப் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி நிறைய க்ரில் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது கேட்டால் தான் அது என்னதுன்னு தெரியும். சிக்கன், மீட், ஃபிஷ் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் அங்கே. நமக்கு அவங்க வச்சுருக்கிறதுல நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க க்ரில் பண்ணி தருவாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா பேருக்குன்னு கொஞ்சமாக வெஜ்ஜீஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி க்ரில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டா போதும். என்ன கேட்டால் அவங்க க்ரில் பண்ணி தரது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஹாஃப் குக்டாக தான் இருந்துச்சு. அந்த ரா ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அகெயின் நம்ம ஒரு டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் வந்து நிஜமாகவே நல்லா இருந்தது. பட் சிலது வந்துட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு ரா ஸ்மெல் இருந்துச்சு. பட் ஓகே, நான் ரொம்ப பேடுன்னு சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டியடா? Like marshmallow. மார்ஷ்மெலோ மாதிரியே இருக்கு.
பசங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடல அது. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பார்த்திங்கன்னா கப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஐஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பட் அந்த சில்னஸ் வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் அந்த ஃபுட் எதுவும் செட் ஆகலை அப்படின்னா ஆன் த வே நமக்கு நிறைய அரேபியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு. பட் அகெயின் அந்த டேஸ்ட்டு கூட எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. நாங்கள் சனாக்கு வந்துட்டு ஒரே ஒரு மந்தி பிரியாணியும் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தோம். பட் ரொம்ப ராவாக இருந்துச்சு, அவ்வளோவா நல்லா இல்லை. எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. மலேசியன், அப்புறம் கான்டினென்டல், இந்தியன் சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. நமக்கு அங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நமக்கு இந்தியன் ஃபுட் டேஸ்ட்லேயே வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக கிடைக்காது. சில இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு பக்கா அந்த இந்தியன் ஃப்ளேவர்லேயே கிடைக்கும். அந்த வீடியோஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் என்னென்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். கருவாடு நெட்லி கருவாடு பிரேக்ஃபாஸ்ட்டுமா சாப்பிடுவோம். இது வந்து நம்ம இந்தியன் ஃப்ளேவரில் சிக்கன் கறிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்தியன் டேஸ்ட்லேயே இருக்கும். இது வந்து அங்கே அந்த ஊரில் இருக்க சம்பல், அது வந்து ரொம்ப பாப்புலரான டிஷ் அங்கே மலேசியாவில். ஸோ இந்த ரைஸும் அந்த சம்பலும் வச்சு சாப்பிடுவாங்க. Clear chicken soup. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அது எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்ஷாஅல்லாஹ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.